ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த புதிய மாதத்துடைய 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் இந்த 17வது சுற்றாக நாம் பார்த்துட்டு வர. அவர் எப்படிப்பட்டவராம்? ருசித்து பார்க்கக்கூடியவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம ஆட்கள் ருசித்து பார்ப்பதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஒரு புதுசாக ஹோட்டல் திறந்தாச்சு அப்படின்னா அங்கே போய் சென்னையாக இருந்தால் பிரியாணியை சாப்பிட்டே பார்த்துடணும்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. திருநெல்வேலி அல்வாவா சாப்பிட்டே பார்த்துடணும், ருசித்து பார்த்துடணும். ராஜபாளையம் சிறுவில்லிபுத்தூர் பால்கோவா ருசித்து பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. மணப்பாடு முறுக்கு, இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஆனால் உலகமெல்லாம் ருசித்து பார்க்கக்கூடிய ஒரே நபர் யார் அப்படின்னா இயேசு மாத்திரம்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவாங்க. இதில் சில பேர் ரொம்ப நான் அந்த முறுக்கு சாப்பிட்டு பார்க்கல, அந்த அல்வா சாப்பிட்டு அதில் ஒரு வேதனை. அதெல்லாம் விட்டுருக்க. நீங்களும் நானும் ருசித்து பார்க்கக்கூடியவர். ருசித்து பார்த்து கொண்டு இருக்கிறவர் யார் அப்படின்னா இயேசு. அவருடைய ருசி, அவருடைய டேஸ்ட்டு தெரிஞ்சவங்க ஒருபோதும் எதை குறித்தும் என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. இந்த 8வது மாதத்தை சந்தித்திருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ எத்தனையோ நபரோடு பழகியிருக்கலாம், அவருடைய குணாதிசயங்களை நீ அறிந்திருக்கலாம். ருசித்துப்பார் என்பது அதனுடைய டேஸ்ட், அந்த சுவையை அறிந்து கொள்வது தான். எத்தனையோ எந்த மனிதர்கிட்ட பார்த்து நீங்கள் பழகி ருசித்து பார்த்தாலும் அதனுடைய முடிவு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசுவோடு பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய ஆண்டவரோடு நாம் பழகி அவரை ருசித்து பார்க்க அவருடைய சுவை மிகுந்து கொண்டே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு அளவே கிடையாது. அதனால தான் தாவீது சொன்னான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதைத்தான் இங்கே பேதுரு எழுதுகிறார். கர்த்தர் நல்லவர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், அவர்கிட்ட உள்ள டேஸ்ட்டு, அவருடைய குணம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களும், கோபங்களும், வைராக்கியங்களும், துர்க்குணங்களும், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் எல்லாம் போயிடும். அப்போ பொய் சொல்கிறவன், புறங்கூறுதவன், அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவன் யார் அப்படின்னா கர்த்தரை ருசித்து பார்க்காதவன். நீங்கள் அவங்களை நெவர் மைண்ட் ஆக்கிருங்க. நம்முடைய என்ன பாருங்கள், தாவீது அவனை குறித்து புறஞ்சொன்னவன், குறை கொண்டவன், அதை பேச, இதெல்லாம் உனக்கு கவலையப்படலை. ஆண்டவரை ருசித்து பார்த்து வாழ்க்கை அமிஷா டாப்புக்கு போயிட்டான். அதனால் நாம் டெய்லி ருசித்து பார்க்கக்கூடியவர் இயேசு. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தாவீது அதைத்தான் சொன்னான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க. அவங்க ருசித்து பார்த்து வாழ்ந்துட்டாங்க. நானும் ருசித்து பார்த்து நல்லா இருக்கிறேன், நீங்களும் ருசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில் சொல்லிதான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினார், கர்த்தரிடத்தில் ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த புதிய மாதத்தில் நீங்கள் எத்தனை பேரோடு பழகிருக்கலாம், இருக்கட்டும். நீங்கள் ஆண்டவரோடு அதிகமாக பழகுங்க. இயேசுநாதரை டேஸ்ட் பண்ணுங்கள். சகல நன்மைகள் ஆசீர்வாதங்களும் அவர் நம்மை தந்து நம்ம நிச்சயம் உயர்த்துவார். நாம் நல்ல பிதாவே, ருசித்து பார்க்க நல்ல தெய்வம் நீரப்பா. அதை எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மை ருசித்து வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்லக்கூடியதான பலனை நீரோடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து கட்டிட முடியாது. இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலையத்தை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.